வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இன்று மதியம் ஒடிசாவில் வடக்கு பகுதி தரையேறும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஒடிசாவில் மையப்பகுதி தரையேற இருக்கிறது. பெரும்பாலும் பூரிக்கு தெற்கு பகுதி, பெர்காம்பூர் வடக்கு பகுதி இடைப்பட்ட இடத்தில் இன்று மதியம் தரையேற இருக்கிறது. இந்த நிகழ்வு தரையேறும் முன் சிறு புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தரையேறி உடனே செயலிழக்க வாய்ப்பில்லை. இன்று மதியம் தரையேறும் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சிறு புயலாகவோ கரையை கடக்க இருக்கிறது. நாளை மதியம் வரை தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு சத்தீஸ்கர் சென்ற பிறகு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தீஸ்கர் சென்ற பிறகு வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகு வேகமாக பயணிக்க வாய்ப்புள்ளது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் செப்டம்பர் 12ஆம் தேதி சென்றடையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தொடர்ந்து மெல்ல நகரும் நிகழ்வாக மாற இருக்கிறது. இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசம் சென்ற பிறகு மெல்ல நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி முன்னேறி வந்து பீகார் வரை முன்னேறி வந்து மேலும் மேற்கு வங்கத்துக்கு தென்சீன கடலில் செயலிழந்த நிகழ்வு செப்டம்பர் 12ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு 13ஆம் தேதி பீகாரில் ஒன்றிணைந்து மீண்டும் வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வலுவடைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது படிப்படியாக செயலிழந்து மீண்டும் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானை நோக்கி செயலிழந்த நிகழ்வாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு 20ஆம் தேதி வரை சற்று வலுவடையும். சற்று மீண்டும் தீவிரம் குறைந்து மீண்டும் மேற்கு வங்கத்துக்கு வந்த நிகழ்வு ஒன்றிணைந்து மீண்டும் வலுவடைந்து செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் உத்தரப்பிரதேசத்துக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களுக்கு அதிக மழை கொடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் மாறி மாறி இந்த நிகழ்வு நிலை கொண்டிருக்கும் என்பதால் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துக்கும் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இந்த நிகழ்வால் எந்தெந்த மாநிலங்கள் பயனடையும் என்றும் எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்வால் இன்று மதியம் கடக்கும் நிலையில் ஆந்திராவுக்கு இன்று கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை இன்று ஒரு நாள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெலுங்கானாவுக்கும் இன்றும் நாளையும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை, மிக கனமழை வரை தெலுங்கானாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒடிசாவுக்கும் இன்றும் நாளையும் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் அதீத கனமழை கூட கிடைக்க வாய்ப்புள்ளது ஒடிசாவுக்கு. மேலும் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த இடங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வால் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு 12ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், நேபாளம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நிகழ்வு மழையை கொடுத்து ஒன்றிணைந்து மீண்டும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து மீண்டும் மேற்கு நோக்கி செயலிழந்து பயணிக்கும் என்பதால் ராஜஸ்தான், புதுதில்லிக்கு குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ராஜஸ்தானை சென்றடைய 20ஆம் தேதி செப்டம்பர் 20ஆம் தேதி ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலமழை ஆங்காங்கே கிடைத்தாலும் தென்மேற்கு பருவமழை இன்றும் நாளையும் சற்று தீவிரம் அடைந்தது போல் இருந்தாலும் வருகிற நாட்களில் மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வருகிற நாட்களில் வெயிலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று செப்டம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்திலும் உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும்
திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி வாடிப்பட்டி, சோழவந்தான், மேலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை, தூறல் மழை என்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் சாரல் மழை, தூறல் மழை, மிதமான மழை எப்போது வேண்டாலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறையை பொறுத்தவரை இன்று சாரல் மழை, தூறல் மழை, மிதமான மழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. மேலும் கொடைக்கானலுக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் லேசான மிதமான மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம் வரை லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதியை பொறுத்தவரை மதுக்கரை, காரமடை, அன்னூர், மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரியநகமம் இந்த இடங்களுக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிணத்துக்கடவுக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்றும் நாளையும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். செப்டம்பர் 11 சற்று காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் இன்று சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், மதுராந்தகம், விழுப்புரம், மேலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஒரு இரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் மாதம் 9 திங்கட்கிழமை. நாளை செப்டம்பர் 10 வெப்பச்சலன மழை என்பது இன்றை விட நாளை சற்று குறைவான பரப்பில் மட்டுமே ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செப்டம்பர் 11, 12, 13 வரை கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அல்லது சாரல் மழை கிடைக்கும் இடத்தில் தூறல் மழை மட்டுமே வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை தொடர்ந்து ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. வெப்பச்சலன மழை என்பது ஓரிரு இடங்கள் கடலோர மாவட்டங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. வெயில் மட்டுமே வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வரை மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் கணவாய் பகுதியில் இப்போதைக்கு அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தரையேறிய பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக கணவாய் பகுதியில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த நிகழ்வு செப்டம்பர் 17 வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 18 பிறகு தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சலன மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே ஆங்காங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் அதிகபட்சம்
45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் இடம் மாறுபடும் பொழுது காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருக்கும். அதாவது சென்னை, ஆந்திரா இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று குறைவாக இருந்தாலும் ஒடிசா, மேற்கு வங்கம் இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மத்திய வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலை பொறுத்தவரை மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. 2 நாட்களுக்கு காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.